ஸ்டாலின் தாத்தா இல்ல ஸ்டாலின் தான். குழந்தைகளோடு கலகலப்பாக பேசிய முதல்வர். திருவள்ளூரில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் பள்ளி சிறுமிகளோடு ஜாலியாக பேசும் வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வேகமாக வைரலாகி வருது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்த நாளான இன்று தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு சார்பில் காமராஜர் அவர்களோட திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. குறிப்பா முதல்வர் திருவள்ளுவர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் காமராஜரோட திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் இன்று காலை தொடங்கி வைத்த கையோடு மேலும் மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவையும் அங்கேயே சாப்பிட்டிருக்கார். மாணவ மாணவிகளுக்கு தன் கையாலே உணவு பரிமாறி அவர்களுக்கு ஊட்டிவிட்டதோடு அவர்களுடன் அமர்ந்து முதல்வர் சாப்பிட்டதோடு சாப்பாடு எப்படி இருக்கு என அக்கறையோடும் விசாரிச்சிருக்கார். எனக்கு அருகில் இருந்த மாணவிகளிடம் அவர்களோட பேரு விவரங்களை கேட்ட முதல்வர் சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க எனவும் கூறினார். அப்போது அருகில் இருந்த சிறுமி ஒருவர்கிட்ட நான் யாருன்னு தெரியுதா என முதல்வர் கேட்டிருக்கார். அதற்கு அந்த மாணவி தெரியும் ஸ்டாலின் தாத்தா என பதிலளித்திருக்கார். இதனை கேட்டதுமே முதல்வர் பார்த்தீங்கன்னா தாத்தா இல்ல வெறும் ஸ்டாலின் தான் என சிரிச்சுக்கிட்டே உரையாடிய வீடியோ தான் இணையத்தில் வேகமா பரவி வருது. மேலும் இந்த நிகழ்ச்சியில பேசிய முதல்வர் அரசுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு மாணவர் கூட பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது. காலை உணவு திட்டம் மூலமா பெற்றோர்களோட பொருளாதார சுமையை அரசு குறைச்சிருக்கு. காலை உணவு திட்டத்தில் பரிமாறப்படும் உணவின் தரம் ஒரு துளி கூட குறையாது என முதல்வர் அவர்கள் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கு நான் மிக மிக மகிழ்ச்சியா இருக்கேன். அதற்கு காரணம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்தில் ஒரு முதல்வராக இருந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு என முதல்வர் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்காரு. காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட உடனே தமிழ்நாடு முழுவதும் எத்தனை குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது என்பதை சிஎம் டேஷ்போர்டு வாலியாக கண்காணித்து மாணவர்களின் பசி போக்கிய மனநிறைவு அடைந்திருக்கேன் என முதல்வர் அவர்களை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் தொடர்ந்து வெளியாகும் அடுத்த ஒரு நியூஸோட நம்ம சந்திக்கலாம். அடுத்தடுத்து வெளியாகிற நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.